கைஸ், நானும் உங்கள் ஜிஹெச்எம்ஆர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மஸ்கெட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அந்த கேம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கேம் உள்ள போயிடலாம். சூஸ் லாங்குவேஜ் காட்டினா நம்ம இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தோன்னா பேக்ரவுண்ட் பிஜிஎம்மே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. நம்ம எப்பவுமே செலக்ட் எல்லாருமே இருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் லெவலு ஃப்ரீடம்கான பேட்டில் நம்ம இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு இந்த வாய்ஸ் சொல்லுது. இந்த இடத்துல நம்மளோட ஆளுங்களை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம கிட்டத்தட்ட 15 பேர் இந்த இடத்துல லைன் அன்றைக்கி வச்சுருவோம். கடைசியாக ஒரு கேப்டன் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கேப்டனுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய ஆளுங்களை முன்னாடி இப்போ சொல்ல போகிறேன். அப்படியே நான் பின்னாடி போகிறேன். பார்த்தா ஃபஸ்ட்டில் நம்ம ஓன் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ஒருத்தன் என்னை பார்த்துறான் கைஸ். அவன்கிட்டேருந்து அப்படியே தப்பிச்சு இப்படி வரேன். அவனை குத்திட்டேன், செத்துட்டான். பின்னாடி இருந்தோடனே குத்திட்டேன். விக்டரி கத்துறாங்க கைஸ். யா விக்டரி அப்படியே கத்தின்னு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ரெட் கலர் கோட்டு போட்டவங்களாம் நம்ம இடத்த விட்டு துரத்தலாம் அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஆளுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட ஆளுங்களை நம்ம அரேஞ்ச் பண்ண ஆரம்பிப்போம். வழக்கம் போல் நிறைய பேரை நிற்க வச்சுட்டு கேப்டன் நம்ம எடுத்துப்போம். இன்னொரு 10 இருக்குது. 2 கேப்டன் வச்சுப்போம். ஸ்டார்ட் பேட்டில் டபுள் கிளிக் பண்ணிட்ட ஒரு கேப்டனில். அதுக்கடுத்து நம்ம ஆளுங்களை முன்னாடி போக சொல்லிட்டேன். நான் எப்போ போல் வழக்கம் போல் பின்னாடி போய் சுற்றிட்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் என்னை மன்னிச்சுங்க, நடுவில் கொஞ்சம் வீடியோ கட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அதனால் என் டீம் விக்டரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வேறு எதுவும் பண்ண போகிறது இல்லை, நெக்ஸ்ட் லெவல் தான் போகிறோம். இந்த இடத்துல வந்தீங்கன்னா கோல்டு வார்க்கு வந்தாச்சு. தே ஹேவ் அ கேப்டன். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த தடவை அந்த சைடு சுற்றிட்டு போயிட்டு அவனை கேப்டனை போட்டு தந்துடுவேன். ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி இருக்க எல்லாரையும் வச்சுட்டு இங்கே ஒரு கேப்டன் வச்சுட்டு இங்கே ஒருத்தனை வச்சுட்டு பேட்டில் ஆரம்பிச்சிடுவோம். நம்ம இப்போ இந்த சைடு இருக்க ஐயோ கேப்டன் வைக்கலை நம்ம. ஸோ கைஸ் நம்ம கேப்டன் வைக்கல, போய் கேப்டன் வச்சுட்டு வந்துடலாமா? ஸோ கைஸ் சொன்னால் கைஸ் நம்ம நம்ம ஆளுங்களை முன்னாடி போக சொல்லிடலாம். ஆனால் கேப்டன் உடனே செத்துறான் கைஸ். ஸோ கைஸ் அவன் நானே போய் வெட்டி போட போகிறேன். குள்ளமாக்கிடா குள்ளப்பையில வாங்கடா வாங்கு. மண்டையில் 2 வெட்டு வாங்கி கீழே ஊந்துட்டேன். ஸோ கைஸ் நம்ம விக்ட்ரி வாங்கிட்டோம். இந்த தடவை அவங்க டீமில் கொஞ்சம் அதிகமான பேர் இருக்காங்க. பார்த்தா ரொம்ப அதிகமாக என்ன போகிறாங்க அவங்க சோல்ஜர்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த இடத்துல ஃபுல்லாக நம்மளோட சோல்ஜர்ஸ் வச்சிடலாம். ஃபுல்லாகவே சோல்ஜர்ஸ் தான், வேறு யாருமே இல்லை. ஸ்டார்ட் பேட்டில் ஊற்றுறேன். இப்போ அங்கே இருக்க ஒரு மனுஷன் உள்ள போகிறேன். பார்த்தா இங்கே நான் ஒரு சோல்ஜராக மாறிட்டேன்.
இப்போ வந்து இங்கேருந்தே ஒருத்தனை ஷூட் பண்ணிட்டேன். அப்படியே நம்ம டீமை ஃபார்வர்ட் பண்ண சொல்லிட்டு ரீலோட் பண்ணிட்டேன். ரீலோட் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து இன்னொருத்தனை ஷூட் பண்ணிட்டேன். கைஸ் அவங்க டீம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம டீமில் 4 பேர் போட்டு தள்ளிட்டாங்க. 3 பேர். இவத்த கீழே உட்காண்ட்ருக்கான். கைஸ் திருப்பி விக்ட்ரி கைஸ். விக்டரி 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 கத்துறாங்க கைஸ் சந்தோஷத்தில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தா எனக்கு ஒரு கேம்ப் ஃபயர் இருக்குது. இந்த இடத்துல நான் வந்து இந்த ஃபைட் நினைக்கிறேன். ஒரு கேப்டன், இந்த இடத்துல ஒரு சோல்ஜர். இப்போ வந்து ஸ்டார்ட் பேட்டில் கொடுத்துட்டு கேப்டன் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த இடத்துல போய் நின்றுவோம். ஓ மை காட் காய்ஸ், நம்ம கேப்டன் எந்த தடவை வைக்கல. ஸோ நம்ம இந்த தடவை கத்தி எடுத்துக்கிட்டு நம்ம டீமை ஃபார்வர்ட் பண்ண சொல்லிடலாம். ரொம்ப டம்முன்னு சவுண்ட்லாம் கேட்குது கைஸ். கைஸ் ரீலோட் பண்ணி சுட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஸோ கைஸ் இன்னும் 3 பேர் இருக்கானுங்க. இப்போ இவனுங்களை நானே வெட்டி சாப்பிட போகிறேன். கைஸ் இவன் அடிக்கிறான் கைஸ். சாவுடா. 3 பேர் நான் மட்டுமே படுத்துக்கிட்டேன். பாருங்க கைஸ், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஜெனரலுக்கு அவங்களோட ஆளுங்களை லைன் அடிக்க வைக்கிறது தெரிலையா, எப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லி தரணுமா. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இடத்துல லைனாக நம்ம ஆளுங்களை நிற்க வச்சுருவேன். அதுக்கடுத்து 2 கேப்டனை வர வச்சிட்டேன். கேப்டன் வரல. ஐயோ கைஸ், கேப்டன் வைக்காமலே பேட்டில் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த தடவை நான் நடுவில் இருக்க ஒரு பர்சனை சூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டே ஷாட் ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அது அவன் மேலே படல கைஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கும். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்மளை ஷூட் பண்ணாதாங்க நம்ம தப்பிச்சு அடுத்த மேலே ஒரு புல்லட் பட்டுச்சு. என் டீமேட்டை சாவச்சு. அவங்க டீமேட்டை சாவடிச்சிட்டேன். அவங்க டீமில் அதிகமாக இருக்காங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா பொறுமையாக ஷூட் பண்ணி அவனுக்கு போட்டு தள்ளிட்டுருக்கேன். கைஸ் ஒருத்தன் என் மேலே தான் கைஸ் டார்கெட் பண்ணுறானுங்க. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா பொறுமையாக ஒருத்தருக்கு அதே முடிக்க போகிறேன். ஏன்னா என்ன ஷூட் பண்ணுறன்ற பேரில் எனக்கு பக்கத்தில் இருக்கவங்கள ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ கூட இங்கே ஒன்று ஷூட் பண்ணா புல்லட்டு போக போதா என் மேலே படலானா அது அவ்வளோதான். ஜெனரலே ஒழுங்காக லைன் வைக்கலாம். இதான நிலமை. விக்டரி விக்டரி விக்டரி. ஸோ இப்போ வந்து மக்கள் இருக்க இடத்துல மக்களை விரட்டிட்டு அந்த இடத்துலேயும் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னே தெரியலையே. அந்த இடத்துல 2 ஆளுங்க வைக்கணுமே. ஸோ வச்சாச்சு. அப்படியே பின்னாடி ரோலே ஃபுல்லாக ஆளுங்களை வச்சிடலாம். ஆளுங்களை வச்சாச்சு. கேப்டன் வந்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம கேப்டன் வச்சுக்கிட்டாச்சு. கேப்டன் வச்சுட்டு நான் அது கீழே இறங்கிட்டேன். முன்னாடி போக சொல்லிட்டேன். நம்ம ஆளுங்களும் போகிறாங்க. நான் அப்படியே தண்ணி உள்ள போகிறேன். தண்ணி உள்ள போயிட்டு அப்படியே இந்த வழியாக போகிறேன். நான் ஏன் இப்போ இந்த வழியாக போகிறேன்னா கைஸ் சொல்கிறாங்க கைஸ். புரியுதா கைஸ்? இவனுக்கு வந்து கைஸ் என்னை சுட ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ் பார்த்து. அதனால் நான் தூரமாக போயிட்டேன் அவங்கள விட்டு.
திருப்பி என்னை பார்க்கக்கூடாதுன்றதுனால நான் இந்த ரூம் அந்த மலைகளுக்கு பின்னாடி ஒழிஞ்சு போகிறேன். ஆனால் அதுக்குள்ளே என் டீம்மேட்டே அவங்க கதையெல்லாம் முடிச்சிட்டானுங்க. நான் இந்த ஒரே ஒருத்தன் தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் முதுகுலேயே குத்தி படுகு போட்டேன். விக்டரி. ஸோ அடுத்த லெவலுக்கு போயிட்டேன். கேட்டுனதுனால நெவர்னு குத்துறேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட ஆயுதம் எல்லாமே அப்கிரேட் ஆகி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னா, அதனால் இந்த தடவை நம்மளை எப்படியாச்சும் அவங்ககிட்டேருந்து தப்பிச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லித்தர சொல்கிறாங்க. ஸோ இந்த தடவை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தடவை நான் என்ன பண்ணுறேன்னா நேராக இந்த ஃபஸ்ட் இருக்கிற ஃபுல்லாகவே சோல்ஜர் வச்சுக்க போகிறேன். இந்த ஒருத்தரை மட்டும் டெலீட் பண்ணிட்டு அடுத்து இவனை மட்டும் ஒருத்தனை வச்சுக்கிட்டு பேட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்தா நம்ம சோல்ஜர் பின்னாடி ஒருத்தர் இருக்காங்க. இவனை இங்கேயே சுட்டு சாவடிச்சிடலாமா எப்படி? ஓ, இவனை நம்மளாம் சுட முடியாதா? சூப்பரு. இவன் சுட முடியாத மட்டும் பார்த்துக்கலாம். கைஸ் சுற்றுறாங்க கைஸ். எனக்கு எதுவும் தெரியாது. நான் ஏன் வேலையை போய் பார்க்குறேன். சாவுடா. யாரை சுட பார்க்குறேன்? யார் டீம் மேலே கை வைக்கிற தெரியுமா? சிஹெச் கேமிங்கடா. போ, இறந்து போ. ஏன் உயிரோட வாழ்கிறதுக்குல லாக்கியே இல்லாதவன்டா. டேய் முஞ்சா இப்போ என் மேலே ஏன் பண்ணுன்றேன். அவ்வளோதான். என் டீம்மேட்லாம் சும்மா விட மாட்டேன். அவ்வளோதான். அருவாவை எடுத்த உடனே சும்மா கண்டமாயிடுவீங்களா எல்லாம். ஐயோ, ரொம்ப ஓரா சீன் போட்டோமோ. அடுத்த லெவல்லேருந்து கும்மாங்குத்தா குத்துவானுங்களே, என்ன பண்ணுறது தெரில. சரி நான் போவோம். கைஸ் பாருங்க கைஸ், எவ்வளோ பேர்னு. 4 4 8 16 20 21 பேர் கைஸ். அந்த இவனை ஜெனரலில் சேர்க்கலனா எங்ககிட்டே வா. 200லேருந்து எவ்வளோ திரும்ப மைனஸ் ஆயிடுச்சு பண்ணிட்டேன். ஏய் வானப்பா. என்னடா டப்புன்னு காசை பிடிச்சிட்டீங்கோ. ஒருத்தன் மட்டும் டெலிட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒருத்தன் இந்த இவன் ஒருத்தன் பக்கத்துலேயே ஒருத்தன் ஸ்டார்ட் பேட்லே இவனுக்கு மாறியாச்சு. காய்ஸ் அடிக்கிறானு காய்ஸ். ஸ்டார்டிங்கில் யார் மேண்டா கை வைக்கிறீங்க? யாருன்னு தெரியுமாடா? ஏன்டா அவ்வளோ பொறுமையாக விழுற? வேண்டுனே விழுறியடா. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அவனுக்கு பயங்கரமாக அடி வாங்கிட்டானுங்க. நான் இந்த சைடு நிற்கிறதுனால இந்த சைடு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே இன்னும் ஒரே ஒருத்தன் நிற்கிறான். அவனையும் போட்டு தள்ள போகிறான். அருவா எடுக்கலாமா வேணாம் அடிச்சிருவோம். அதுக்குள்ளே பாருங்க கைஸ், இங்கே தான் இன்னும் அதிகமாக இருக்கிறானுங்க. என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே சைட்லேருந்து அவனையே சுட்டுருவோம். அவ்வளோதான். ஈனும் மட்டும் 4 பேர் குரூப்பாக நிற்கிறானுங்களா என்ன? ஆமாம் கைஸ், வாங்கடா நந்து வரமே போட்டு தள்ளுவேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா உட்காந்தான் கீழே. அதுக்குள்ளே இன்னொருத்தன் என்ன பார்த்துறான். நான் அப்படியே சுற்றிட்டு கத்தி எடுத்துட்டு வேகமாக போயிட்டுருக்கேன். அதுக்குள்ளே சாவச்சிட்டாங்க. ஓன் த வார். பார்க்க நான் சொல்கிறத பார்க்க உளுந்து வாருன்ற மாதிரி தான் இருக்குது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஜெனரலை இட்டுன்னு வந்துட்டானுங்க. கேப்டன் ஒருத்தன் இட்டுன்னு வந்துட்டானுங்க. மீதி எல்லாம் இப்படி ரெடியாக இருக்கானுங்க. நடுவில் இன்னொரு ஜெனரல். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தடவை விளையாட வேணாம். ஹோமுக்கு போவோம். செட்டிங்ஸுக்கு எக்ஸிட்டு எஸ்ஸு ப்ளே கொடுத்துட்டு ஜெனரல் ஆர்மியை கொடுத்துட்டு நம்மளால் வாங்க முடியாது அடுத்த ஆளை.
அதாவது 10வது லெவலுக்கு போயிடுவோம். 10வது லெவலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நான் கேட்டோம். ஓகே, நீங்கள் சொல்கிறாங்க நான் கேட்டு தானே பார்க்குறோம். ஆனால் நீங்கள் தான் ஒன்றுமே சொல்ல மாட்டேறீங்க சீக்கிரத்தில். ஸோ ஒரு கேப்டனு, அவனை சுற்றி 2 சோல்ஜர்ஸு. நம்ம தான் எப்போவுமே கேப்டனே. ஸோ இப்போ வந்து நம்ம முன்னாடி போக சொல்லுவோம். நம்ம குரூப்பை போயிட்டுருக்காங்க, சுடுறாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் செத்துறாங்க கைஸ். ஓ நோ, திஸ் இஸ் எ பேட் சுச்சுவேஷன் கைஸ். நம்ம வந்து இவனை விட்டுட்டு இவனுக்கு போயிட்டு சீக்கிரண்டா பின்னாடி போயிட்டு இங்கேருந்து சொன்னேன்டா கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் நிறைய பேர் செத்துறாங்க தெரியும். பேக்கப் பண்ண சொல்கிறேன். பேக்கப் பண்ணிட்டு நான் இங்கேருந்து தூரத்துலேருந்து சுட்டா எதுவுமே அவ்வளோ கைஸ். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த கொடி எடுத்துன்னு வரானே கைஸ், இவனை சாவடிக்கணும். கிட்ட போயிட்டு அவனை அப்படியே சுட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். பேக்கப் பண்ண சொல்கிறேன். நான் அதுக்காக பேக்கப் பண்ண சொல்கிறேன்னா, ஏன்னா இவனுக்கு கிட்ட வந்தால் தான் அடி வாங்குவானுங்க, இல்லைனா வாங்க மாட்டானுங்க. என்னடா அங்கேருந்து ஒரு ஏம் பண்ணுறான், என்னால் மட்டும் இங்கேருந்து சுட முடியல. எங்கேருந்தோ ஏம் பண்ணுறவன் கைஸ் என்ன சுடுறான் கைஸ். ஸ்டில் என் மேலே தான் டார்கெட்டாக இருக்கான். யார் மேலே டார்கெட்டாக இருக்கா? ஐயோ சுட முடியல, புல்லட் தான் கைஸ் சேஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், ஒருத்தன் என் மேலே டார்கெட்டாக இருக்கான். கிட்ட போய்ட்டு அவனை மட்டும் சுட்டு வந்துடலாமான் இருக்கேன். அவ்வளோதான் சுட்டேன் கைஸ். 2 பேர் ஒரே நேரத்தில் என்ன சுட்டானுங்க. எங்கள் டீமை பின்னாடி வர சொல்கிறேன். இப்போ நான் போயிட்டு மலை மேலே ஏறிட்டு மலை மேலேருந்து ஒருத்தனை காலி பண்ணிட்டேன். எங்கள் டீம் பின்னாடி போக சொல்லிட்டேன். மலை மேலேருந்து அச்சோச்சோ இன்னொருத்தனை சுட முடியலையே. அப்படியே நான் அங்கே வந்து பின்னாடி போயிட்டேன். ஏன்னா என்னை பார்த்துறானுங்கன்னா எல்லோரும் சுட்டுவானுங்க. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா, அங்கேயே என்னை போட்டு தள்ளிட்டாங்க கைஸ். காலி கைஸ். கேப்டன் தான் கைஸ் மீடி. என்ன பண்ணிட்டேன், அப்படியே பின்னாடி போயிட்டேன் கைஸ். இந்த கேப்டன் கிட்ட ஹேண்ட் ஓப்பனை தவிர எதுவுமே இல்லை கைஸ். ஆல்ரெடி இங்கே ஒருத்தன் செத்தான் பார்த்துறாங்க கைஸ். ஒரே ஒருத்தன் கைஸ், அவன் குறி எடுக்கவே இல்லை. நான் இப்போ மரத்துகளுக்கு நடுவில் ஒழிச்சிருந்து பார்க்குறேன். அவன் என் மேலே இருந்து குறி எடுக்கவே இல்லை. ஓ புரிஞ்சுது. எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த இடத்துல தான் இருக்கான். நான் என்ன பண்ண போகிறேன், சைலண்ட்டாக போயிட போகிறேன். தெரிதா வேறு எங்கேயோ பார்க்குறானுங்க கைஸ் அவனுங்க. நான் அப்படியே பின்னாடி போகிறேன். எவனோ பார்க்காம இருந்தால் சரி. பாருங்க கைஸ், அப்படியே அவனுங்களுக்கு பின்னாடி இருக்கேன். இதோ இங்கே இருக்கானே, இவனை தான் சாவடிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு கைஸ். மாட்டிக்கினேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இப்போ இருங்கடா உங்களை போட்டுத்தெல்லாம் போட மாட்டேன். யாருக்கிட்ட வேலையை காமிக்கிறீங்க? ஓகே, இப்போ 2 ரூபா வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 200 காலி ஆயிடுச்சு. இந்த ஒரே ஒருத்தன் தான் வந்து நம்ம உள்ளே போனோன்னே அடிப்பானுங்க. நான் பின்னாடி போயிடுறேன். இப்போ நம்ம ஆளுங்க அட்டாக் கொடுத்துட்றேன். உட்காருங்களா, உட்காருங்க. காலி பண்ணிட்டேன் பார்த்தல. இதுக்கப்புறம் நாங்கடா இந்த இடத்துல யாருக்கிட்ட சிஹெச் கேமிங் பட்டடா. டேய் சிஹெச் கேமிங் பட்டடா, சாரி அமெரிக்கன் படடா. என்ன சொன்னேன்?
போன தடவை எல்லாரும் ஐய இன்னும் என் குரூப்பில் பாதி பேர் கூட சாவடிக்கல. என்னடா சொன்னீங்க? இப்போ தைரியமாக முன்னாடி வரும்டா. உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா சிஹெச் கேமிங் பட. ஐயோ வேற எங்கேயும் சுட்டுனே. ஓடு 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 செத்துறேன் கைஸ். இப்போ வந்து என்னை சாவடிக்க போகிறாங்க. சிஹெச் கேமிங் படடா. ஸோ கைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நம்ம வெறித்தனமாக முடிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இந்த லெவலையும். ஆனால் இந்த லெவல் ரொம்ப கஷ்டமான லெவல் கைஸ். ஸோ 2 பிளாக் கொடுத்துட்டு இந்த பிளாக் கொடுத்துட்டு இங்கே இவனுங்க 2 பேர். ஐயோ அந்த சைடு அவன் ஒருத்தன், அந்த சைடு அவன் ஒருத்தன், இந்த சைடு அவன் ஒருத்தன். ஸ்டார்ட் பேட்டில் நம்ம நடுவில் இருக்க ஒருத்தங்கிட்ட போயிடுவோம். இதான் கைஸ் நம்ம பார்ட் 1 மஸ்கெட்ஸ் ஆஃப் த அமெரிக்கன் பார்ட் 1 எண்டு. இதான் பார்ட்டில் லெவல் 11 தான் வந்து கடைசி இந்த ஃபஸ்ட் பார்ட்டோட இது எண்டு. ஸோ லெவல் 12லேருந்து பார்ட் 2வாக வரும் அடுத்த வீடியோவில். அது அடுத்த வீடியோ தான் பார்க்க முடியும். ஏன்னா இதுவே 20 நிமிஷம் போயிடுச்சு. யாராச்சும் பார்ப்பீங்களான்னு தெரில. ஸோ கைஸ் வெறித்தனமாக அடிக்கிறனுங்க கைஸ். நம்ம ஆளுங்க ஃபார்வேர்டு கொடுத்துருக்கேன். ஃபார்வேர்டு போனால் எல்லாம் காலி ஒரே அடியில். அவ்வளோதான் கைஸ். நான் 4 பேர் தான் கைஸ். கைஸ் உட்காந்தவன் செத்துறான். கைஸ் விக்ட்ரி கைஸ். ஸோ கைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நான் சொல்லியிருப்பேன் பார்ட் 1 இதோட முடியுதுன்னு. பார்ட் 2 அப்புறமா வரும். ஸோ கைஸ் நிறைய பேர் மெலான் சாண்ட் பாக்ஸை பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம். இன்னும் மெலான் சாண்ட் பாக்ஸ் பார்ட் 3 வரமாட்டேங்குதுன்னு. அது கொஞ்ச நாளாக ஃபோனில் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதனால தான் மினி கிராஃப்டோடு நிறுத்திட்டேன். ஸோ மஸ்கெட்ஸ் ஆஃப் அமெரிக்கனுக்கு அடுத்து மெலான் சாண்ட் பாக்ஸ் வரும் பார்ட் 3. மறக்காமல் பார்த்துங்க. ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நானும் உங்கள் சிஹெச் கேமிங். டாட்டா பை பாய்.